ரப்பனா ஜித்னா இல்மா. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம கையில் இருக்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்மார்ட்டான தடையாக மாறிப்போச்சு. இன்னும் ஒரு நிமிஷம்னு ஆரம்பித்து நம்ம செலவு பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய மறுமையின் சொத்துக்களை தான் நம்ம அழிச்சிட்ருக்கோம். தொழுகைக்கான பாங்கு சத்தம் கேட்குது, ஆனால் உள்ளம் என்ன சொல்லுது? இன்னும் நேரம் இருக்குல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். இது ஏதோ சாதாரண சோம்பேறித்தனம்னு நினைக்காதீங்க. இதுதான் ஷைத்தானுடைய மிக முக்கியமான அஸ்திரம், தள்ளி போடுதல். எந்த ஒரு காரியத்தையும் பிறகு செஞ்சுக்கலாம்னு தள்ளி போடுறது ஒரு விசுவாசியை அவன் இலக்கை அடைய விடாம தடுக்கிற மோசமான யூகம். அடுத்தது பாருங்க, ஹராமான காரியங்களை அழகாக்குறது. எல்லாரும் தானே பண்றாங்க, இதுல என்ன இருக்கு, இப்போ இருக்கிற காலத்துல இதெல்லாம் சாதாரணம் தான், இப்படியெல்லாம் நம்ம பேச தொடங்குறோம். அதாவது ஷைத்தான் ஒரு பாவத்தை ஒரு நன்மையான காரியம் போல நமக்குள்ள பிம்பமா உருவாக்கி வச்சிருக்கான். புறம் பேசுறது, மற்றவங்களுடைய குறையை தேடுறது, ஆணவம் கொள்றது, இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப சர்வ சாதாரணமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுதான் அல்லாஹுவுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற தூரத்தை அதிகப்படுத்துது. மூன்றாவது, இதுதான் ரொம்ப ஆபத்தானது. நாம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், உடனே ஷைத்தான் உள்ள வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ பெரிய பாவி, உன்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், எதுக்கு தொழுக போகணும், எதுக்கு திருந்தணும்னு சொல்லுவான். இதுதான் ஷைத்தானுடைய உச்சக்கட்ட வெற்றி. ஆனா அல்லாஹ் தாலா என்ன சொல்றான்? அல் குர்ஆன்ல 39வது அத்தியாயம் 53வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய அருளை பற்றி நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். தௌபா செய்யறதுக்கு கதவு எப்பவும் அழைக்கப்படல சகோதரர்களே. நீங்க எவ்வளவு பெரிய தப்பு செய்திருந்தாலும், எவ்வளவு தூரம் பாதை மாறி போயிருந்தாலும் சரி, அல்லாஹுவின் பக்கம் திரும்ப ஒரு நிமிஷம் போதும். அல்லாஹ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். எனவே இனியாவது இந்த பிறகுங்கிற வார்த்தையை விடுங்க. ஷைத்தானுடைய இந்த வலையிலிருந்து வெளியே வாங்க. உங்க ஆன்மீக பலத்தை மீட்டெடுங்க. அல்லாஹ் தாலா நமக்கு உண்மையான ஹிதாயத்துல் தௌஃபீக்கை தந்தருள் புரிந்து அல்லாஹுவின் தூய மார்க்கத்தின் வழி உழைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாக எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.